இன்று பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் ராஜி, மீனா மற்றும் அரசி கோர்ட் வாசலில் காத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சக்திவேல் மற்றும் முத்துவேல் அங்கு வர எல்லாரும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறார்கள். அதே இடத்தில் தங்கமயிலும் அவருடைய அப்பா அம்மாவும் இருப்பதை பார்த்த ராஜி, மீனா, அரசி அவர்களை முறைத்துப் பார்க்கிறார்கள். அரசி சண்டைக்கு போக முயற்சி செய்ய மீனா அவரை தடுத்து நிறுத்துகிறாள். அப்பா அம்மாவுடன் நின்ற தங்கமயில் பழனியை பார்த்து சித்தப்பா என்று கூப்பிட அவரும் கோபமாக பதிலளிக்கிறார். என் அக்கா வீட்டில் உனக்கு என்ன குறை வைத்தாங்க? எப்படி நீ இப்படி பொய் புகார் கொடுத்த? என்று பழனி கேள்வி எழுப்புகிறார். அந்த நேரத்தில் ஜெயிலிலிருந்த அனைவரும் அங்கு வருகிறார்கள். அவர்களை பார்த்ததும் மீனா, அரசி, ராஜி உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறார்கள். பிறகு எல்லாரும் கோர்ட்டுக்குள் செல்கிறார்கள். அங்கே தங்கமயிலின் அப்பா அம்மா கோமதியின் அண்ணன்களிடம் வந்து, எப்படி இருக்கீங்க, நீங்க இங்கென்ன பண்றீங்க என்று பேச ஆரம்பிக்கிறார்கள். அரசியைப் பற்றியும் பேசி, நீங்க 2 பேரும் எங்களுக்கு உதவி பண்ணணும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அதற்கு சக்திவேல் எப்படி உதவணும் என்று கேட்கிறார். அப்போது தங்கமயிலின் அம்மா, எங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, எங்களுக்கு சாதகமாக பேசணும், உங்க பேச்சை கேட்டுதான் நாங்களும் இங்க வந்தோம் என்று சொல்கிறார். இதற்கு சக்திவேலும் முத்துவேலும், ஆமா, உங்களுக்காகத்தான் பேசுறோம் என்று பதிலளிக்கிறார்கள். பின்னர் விசாரணை தொடங்குகிறது. தங்கமயிலை விசாரிக்கும்போது அவர் கூறுவது, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினார்கள், வீட்டிலிருந்து வெளியே அனுப்பினார்கள், புகுந்த வீட்டில் யாருக்கும் என்னை பிடிக்கல, 80 பவுன் நகையோடு அந்த வீட்டுக்கு வாழ வந்தேன், அதுவும் போதாது என்று சொல்லி வேலைக்குப் போகச் சொல்லி என்னை டார்ச்சர் செய்தார்கள் என்று வக்கீல் கூற தங்கமயிலும் அதனை ஒப்புக்கொள்கிறார். இதோடு இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட் உணர்ச்சிகரமாக முடிகிறது.